பொள்ளாச்சியில் பட்டப்பகலில் பொதுமக்கள் கண்முன்னே மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் மனைவியின் உடலருகே கத்தியுடன் அமர்ந்து போலீசார் வரும் வரை காத்திருந்துள்ளார். கருத்து வேறுபாடால் பிரிந்து சென்ற மனைவியை கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தில் நடந்தது என்ன? பட்டப்பகலில் மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து துடிதுடிக்க கொலை செய்யும் ஆக்ரோஷ கணவனின் அதிர்ச்சிகர காட்சிகள் தான் இவை. மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு குடும்பத்தின் நிம்மதிக்கு இடையூறாக இருந்த கணவன் கடைசியில் எவனாக மாறிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பொள்ளாச்சி மரப்பேட்டையைச் சேர்ந்த 27 வயதான பாரதி பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி 26 வயதான ஸ்வேதா 10 வருடங்களுக்கு முன்பு குடும்பத்தை எதிர்த்து பல போராட்டங்களுக்கு நடுவே காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த இவர்களின் குடும்ப வாழ்க்கையில் நாளுக்கு நாள் கருத்து வேறுபாடால் விரிசல் விழுந்தது. மனைவியின் நடத்தையில் பாரதி தீரா சந்தேகத்தை வளர்த்து அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்கிறார். இதனால் பல முறை இவர்கள் குடியிருந்த வாடகை வீடுகளை இடமாற்றிக் கொண்டே இருந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பழனியப்பா வீதியில் உள்ள வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். இடம் மாறினாலும் பாரதியின் சந்தேக புத்தி மட்டும் மாறவில்லை. இதனால் கடந்த வாரம் ஏற்பட்ட சண்டையில் வீட்டை விட்டு வெளியேறிய பாரதி ஒரு வாரத்திற்கு பின் என்று மீண்டும் வீடு திரும்பியிருக்கிறார். காலை 9 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த பாரதி வீட்டின் அருகே மறைந்து இருந்தார். ஏற்கனவே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு மளிகை கடைக்கு வேலைக்கு புறப்பட்ட ஸ்வேதாவை சாலையில் வைத்து பம்பிழுத்திருக்கிறார். அதில் இருவருக்கும் சண்டை ஏற்பட பாரதி ஏற்கனவே திட்டமிட்டு எடுத்து வந்திருந்த கத்தியை கையில் எடுத்துள்ளார். மனைவி மீதான கடும் ஆத்திரத்தில் அவரை கத்தியால் குத்த தப்பி ஓட முயன்ற ஸ்வேதா நிலை தடுமாறி சாலை ஓரம் விழுந்திருக்கிறார். ஆத்திரம் தீர துரத்தி வந்த கணவர் மனைவி ஸ்வேதாவின் கழுத்தை கத்தியால் அறுத்து துடிதுடிக்க கொலை செய்திருக்கிறார். பட்டப்பகலில் ஊர் மக்கள் கண்ணெதிரே நடந்த கொடூர கொலையை கண்டு வளரும் தலைதிரிக்க ஓடிவிட்டனர். கண் எதிரே மனைவி உயிரை விட இரத்தக்கரை விடுந்த கத்தியோடு எங்கும் தப்பி ஓடாமல் கொலை செய்த கணவர் பாரதி அங்கேயே அமர்ந்து போலீசார் வரும் வரை காத்திருந்திருக்கிறார். தகவல் அறிந்து வந்த போலீசாரை கண்டு முரடு பிடிக்காமல் பாரதி சாந்தமாக சரணடைந்தார். பின்னர் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து வரவழைக்க கொலை செய்யப்பட்ட ஸ்வேதாவின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து பாரதியையும் கைது செய்தனர். கொலைக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி ஒரு வெறிச்செயலில் ஈடுபட்டார் என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்வேதாவை இழந்த அவரது குடும்பத்தினர் மருத்துவமனை வாசலில் கண்ணீர் கடலில் மூழ்கினர். காதலித்து திருமணம் செய்த வாழ்க்கை கொலையில் முடிந்ததால் தற்போது தாயை இழந்து 2 பிள்ளைகளும் ஆதரவற்று நிற்கின்றனர்.